பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே வாழ்பவர்கள் யார்? திமுகவும் ஸ்டாலினும் தான். இது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு உணர்ந்திருப்போம். எதனால இதை சொல்றேன்னா 2021 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு பெற்ற அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரவும்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால அரசு ஊழியர்கள் 4 வருஷம் பொறுத்திருந்து பார்த்தாங்க. சரி கொண்டு வர மாதிரி தெரியல. அதனால சாக்டோஸ்ல குதித்து எழுந்து ஜனவரி 6ஆம் தேதி மாநில தழுவிய போராட்டம்னு அறிவிச்சாங்க. இதற்கு இந்த போராட்டத்தை சைலண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஸ்டிக்கர் ஒட்டுறதுல வல்லமை பெற்றவர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள். அதனால ஏற்கனவே இதுக்கு என்ன ஸ்டிக்கர் ஒட்ட முடியும்னு யோசிச்சு ஏற்கனவே மத்திய அரசால் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டு வந்து தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டமா பேரை மாற்றி அவங்களுக்கு அரசு ஊழியர்கள் பட்ட நாமத்தை போட்டாங்க. இதுதான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டனமும் தெரிவிச்சிருப்பாரு. இந்த கண்டனத்துக்கு எதிர்ப்புறது யார் சொல்லியிருக்கோம்? திமுக அரசு சொல்லியிருந்தா நாங்கள் கம்முன்னு வந்திருப்போம். ஆனால் இந்த கண்டனத்துக்கு எதிர்ப்புறது யார் சொல்றா? திமுகவின் புத்தடிமையான கம்யூனிஸ்ட் சிபிஎம் மாநில தலைவரான சண்முகம் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாரு. அவருக்கு சில கேள்வி. இந்த புத்தடிமையா இருக்கீங்க, சரி இருந்துட்டு போங்க. இடைநிலை ஆசிரியர் போராட்டத்துக்கு என்ன வாய் தருவீங்களா? திறக்கல. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு எதனா வாய் தருவீங்களா? திறக்கல. நர்ஸு போராட்டத்துக்கு எதனா வாய் திறந்தீங்கன்னா திறக்கல. ஆனால் இதுக்கு மட்டும் ஏன் திறக்கிறீங்க? உங்களுக்கு எப்படியோ ஒரு 6 சீட்டும் அந்த 25 கோடி பணம் தான். மக்கள் வாழ்வாதாரம் அதுக்கு ஏன் கேள்விக்குறியாக்குறீங்க? தயவுசெய்து மக்கள் நாம தான் விழித்துக்கணும். 2026 இந்த கூட்டம் மாறுவேஷத்தோட மீண்டும் தேர்தல் கணத்துக்கு வந்து நிற்போம். நாம் பார்த்து வாக்களிக்கணும். நன்றி.